ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் உங்களுடைய மொபைல் டேட்டா அதிகமாக செலவாகுது அப்படின்னா அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கனெக்ஷன்ஸ்ன்னு இருக்கும். கனெக்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த கனெக்ஷன்ஸ்குள்ளே டேட்டா யூசேஜ்ன்னு இருக்கும். டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டேட்டா யூசேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அல்ட்ரா டேட்டா சேவிங் மோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்குள்ளே அல்ட்ரா டேட்டா சேவிங் மோட் வந்து ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணும் பொழுது எனேபிள் பண்ணணுமான்னு கேட்கும். எனேபிள் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா கூட உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய மொபைல் டேட்டாவை கன்சியூம் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால உங்கள் மொபைல் டேட்டா அதிகமாக செலவாகும். ஸோ தட் இந்த அல்ட்ரா டேட்டா சேவிங் மோடை ஆன் பண்ணுறது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் உங்களுடைய மொபைல் டேட்டாவை எடுக்காமல் சேவ் பண்ணும். அதனால இதை கம்பல்சரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுடைய மொபைல் டேட்டாவை எந்த அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ண முடியாது. இது மூலமாக நீங்கள் நிறைய மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸோ பேக்ரவுண்டில் எனக்கு ரன் ஆகணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டுமே எனக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து லிமிட் பேக்ரவுண்ட் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். அதில் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி எந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். டோட்டலாக ஒரு 6 அப்ளிகேஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இது 6 அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 6 அப்ளிகேஷனும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். மொபைல் டேட்டாவை கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்களா இதில் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு அல்ட்ரா டேட்டா சேவிங் மோடை ஆன் பண்ணிட்டு விட்டுருங்க. இதில் ஆட் பண்ணுனீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு டேட்டாவை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதை பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட்லையும் நம்ம டேட்டாவை சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னா சேம் உங்களுடைய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கனெக்ஷன்ஸ்குள்ள டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டேட்டா யூசேஜில் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது அல்ட்ரா டேட்டா சேவிங் மோடை விட கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் இதுவும் டேட்டாவை சேவ் பண்ணும். இது வந்து டர்ன் ஆன் நவ் அப்படிங்கிறது டிசேபிள் இருக்கும். எனேபிள் பண்ணிக்கங்க. இதை எனேபிள் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டால் உங்கள் மொபைல் டேட்டா அதிகமாக செலவாகாமல் ஒரு சர்டன் பீரியடில் அதை உடனே டவுன் பண்ணி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய மொபைல் டேட்டாவை கணிசமான அளவுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ டேட்டா சேவரையும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.